ஒரு மன்னன் மனத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. வைகுண்டம் எனும் தெய்வீக உலகம் பூமியிலிருந்து எத்தனை தூரத்தில் இருக்கும் என்ற கேள்வி அது. அவையை கூட்டிய மன்னன் பண்டிதர்களை நோக்கி கேட்டார். அவர்கள் தங்கள் ஞானத்துக்கேற்ப கூறினார்கள். யாரோ கூறினார்கள், அது கோடி யோஜனைகள் தொலைவில் இருக்கிறது. மற்றொருவர் சொன்னார், அது ஆனந்த கோளில் உள்ளது என. ஆனால் யாருடைய பதிலும் மன்னனின் மனதை திருப்திப்படுத்தவில்லை. அந்த நேரம் சபையில் இருந்த விதூஷகன் எழுந்து ஒரு சிறந்த விடையைச் சொன்னான். மன்னா, வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் உள்ளது. அதை கேட்ட மன்னன் சிரித்தபடி, அதற்கு தூய ஆதாரம் என்ன என்று கேட்டார். விதூஷகன் பணிவுடன் விளக்கமளித்தான். கஜேந்திரன் எனும் யானையை முதலை வலியா பிடித்தபோது அது யாரையும் நம்பாமல் ஒரே ஒரு அடைப்பை நம்பியது. ஆதி மூலமே என்று தெய்வத்தை பார்த்து முழங்கி கூவி அழைத்தது. அந்த குரலை கேட்ட மகாவிஷ்ணு அந்த கணமே வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கஜேந்திரனை ரட்சித்தார். இந்த உண்மை நிகழ்வு சொல்வது என்னவென்றால், வைகுண்டம் என்பது நம் குரலின் ஆழத்தில் உள்ளது. ஒரு அன்பான கூவல் போதும் அவன் வருவதற்கே. இதையடுத்து மன்னன் விழித்துணர்ந்து விதூஷகனை வணங்கி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பண்டிதர்கள் அனைவரும் கைதட்டியும் கரகோஷமும் செய்தனர். கலியுகத்தில் ஒரே ஒரு தாரக மந்திரம் போதும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த நாமமே நமக்கு பாதுகாப்பும் பரமாத்மாவுடன் பிணையும் பாலமும் ஆகும்.